அன்பே ஆருயிரே, நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமா? அஞ்சல, இதோ வரேன். இந்தா ஒரு வரி, ஒரு பக்கம், ஒரு எழுத்து, ஏன் இல்லாத பக்கத்தை கூட படிக்கணும். புடி. வரட்டா? இந்தா புடி, படி. லவ் லெட்டரு இது எங்க வைப்பேன்? இங்க வச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சேஃபஸ்ட் பிளேஸ் கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்தா. இப்படிக்கு உன் ஆருயிர். சமையல் அறையில இரும்பல் மருந்து வச்சிருக்கிறேன், அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வெளியில வர வேலையா பார். சண்டால சிரிக்கி இவ கெட்ட கெட்டுக்கு இவளுக்கு இரும்ப மருந்து ஒண்ணுதான் பாக்கி. நல்ல காலையில எழுந்துக்கிட்டு அருங்க பிடிச்சி வசியும் ஆட்டுக்கால் சூப்பையும் குடிச்சுக்கிட்டு கையை நல்லா இங்கன அங்கன அங்கன ஆட்டி நல்ல உடம்பு சிலிப்பிக்கிட்டு எச்சரிச்சு பண்ணி உடம்பு நல்லா தேக்கு பட கட்ட மாதிரி வச்சிருக்கிறான். இவன் வயசு கலவிலாம் நல்ல வாய் போய் கை போய் கால் போய் சொல்லு போய் கண்ணு போய் இழுத்துக்கிட்டு சிவலோக பதவி அடைஞ்சிடாளுங்க. இந்த கட்டை எப்பதான் ஜாய நான் எப்பதான் கொளுத்த கட்டைய கொளுத்தணும்னா நெய் வதப்படி நெய்யே வெறும்பாய மவளை. நீ என்ன கொளுத்துற வரைக்கும் என் கையை நான் பூப்பறிச்சுக்கிட்டு இருக்குமா? உன் கையை உடிச்சு வெந்நீர் அடுப்புல வச்சுப்படி. அடைய அழகான ராட்சசி, உன் கண்ணு ரெண்டுத்தையும் பணியார மாதிரி தோண்டி சுட்டு தின்னுப்பிடுவேன். என்னடி நினைச்சுட்டே சும்மா இருப்பேனா? உன்னை விடுவேனாடினா அடிய சக்கலத்தி என்னைய கொளுத்த முடியுமாடி? என்னடி நாச்சியாரு பயந்துட்டியாக? அடி போடி தாய, நான் தான் என் சக்கலத்தியா மாதிரி பேசினேன். உங்களுக்கு எதுல விளையாடுதுன்னு ஒரு விவரம் இல்லையா? அந்த சண்டால சிரிக்கிதான் நான் பேசுறத கேட்டுவிட்டு என்ன திட்டுறாளாக்கன்னு ஒரு நிமிஷம் ஈரக்கோடல நடுநடுங்கி போயிட்டேன். நீ ரொம்ப பயப்படுறதான் போய. ஆமா, அது கிடக்கட்டும். என்னைத்த நீங்க பாட்டுக்கு பொசுக்குன்னு வந்துட்டிய? எங்க ஐத்து உங்களை பாத்துச்சா? பார்த்தாளே. நானே நேரா அக்கா கிட்ட போய், அக்கா என்ன இது நீங்களே ஒண்டி கட்டியா கல்யாண வேலையை இழுத்து போட்டுக்கிட்டு செய்றீங்களே, நான் ஒருத்தி இருக்கனே, என்ன கூப்பிட்டு சொன்னா நானும் உங்களோட சேர்ந்து கூட மாட சேர்ந்து செய்ய மாட்டேனா? ஒட்டி பிறக்கலனாலும் உறவு முறை விட்டு போகுமா அப்படின்னு சொன்னேன். ஆத்தா நீ வந்ததே போதும், ஒன்னும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன கட்டி புடிச்சு இங்க ஒரு முத்தம், இங்க ஒரு முத்தம், இங்க ஒரு முத்தம், இங்க ஒரு முத்தம், எத்தனையோ முத்தங்களை கொடுத்து இந்த 10,000 ரூபாய் இத வெத்தலை பாக்கு வாங்க வச்சுக்கோன்னு சொன்னா. அடி பாடி பொச கட்டவள, அவங்க சீக்கு வந்த கோழி மாதிரி லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு கிடக்குறா. அவ கண்ணுல மண்ணை தூவிக்கிட்டு உள்ள வர்றதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு இல்ல தெரியும். ஐயோ ஐத்தே, என்ன உங்ககிட்ட பேசிட்டு நேரம் போறதே தெரியல. அந்த கிழவி இருமல் மருந்து கேட்டு ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இங்க நான் பார்த்தா ரவுண்டு இருக்கு. மிச்சம் என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன பொழக்க போறேன், நான் வாரேன். இரு அவசரப்படாத ஆத்தா. ஆத்தா இருந்தாலும் மாமியார் மேல உனக்கு இவ்வளவு கரிசனம். நானும் இருமல் மருந்து தான் கொண்டாந்துருக்கேன், பாட்டில தர. இருமல் மருந்தா? என்னது அது? பேசாம வாய மூடிக்கிட்டு என்னன்னு பாரு. என்ன இத பண்றீங்க? மறந்துடுது, இருமல் மருந்து ஒரு நேரம் சாப்பிட்டாலே போதும், பொசுக்குன்னு போயிடும். கொஞ்சம் 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 இருடே கொஞ்சம். மனம் நல்லா இருக்கு பாத்தியா, நல்ல வாசனையா இருக்கு பாத்தியா? உனக்கு கூட ஒரு நாளைக்கு வாங்கி வந்து தாரேன். ஏன் இப்படி செய்றீங்க? அடியே, உன் புள்ளைய பாக்குறதுக்கு சிகப்பிய மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கேன். என் சக்களத்திய முடிச்சிருந்தா காரியம் ஆகுமா? அதனாலதான் இந்த மருந்த கலக்குறேன். இது விஷமா? அடியாத்து காக்கா கருணுச்சான், கட்டினவனை போய் அம்மாடி அப்படின்னு கட்டி புடிச்சுக்கிட்டாளா பொண்டாட்டி. அத போல இருக்கு என்னமோ மாமியார் மேல அப்படியே பொங்குதே பாசம். அடியே, இது வெறும் சாராயண்டி. இதை எடுத்துக்கிட்டு போய் உன் மாமியாருக்கு ஊத்தி கொடுத்து அவ இது குடிச்சாளா இல்லையான்னு பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும். நீ குடிச்சு விடாத. நான் குடிப்பேன்னா ஒரு தரம் மட்டும் போறாதா? இப்படிதான் அன்னைக்கு இதுக்கும் இந்த அன்னைக்கும் வித்தியாசம் தெரியாம கலப்புல இத தண்ணி நினைச்சு எடுத்து குடிச்சேன்னா அவரு எப்ப வந்தாரு என்னன்னு எனக்கு தெரியலையா? அப்புறம் 10 மாசம் கழிச்சு இந்த பையன் பிறந்தானா? அதத்தானே சொல்ல போறேன். அடிச்சா வாய மூடு. கேட்டு கேட்டு காது புளிச்சு போச்சு. இந்த பாரு, நான் சொல்றத கேளு. இதை எடுத்துக்கிட்டு போய் உன் மாமியா குடிக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருந்து பாத்துக்கணும், புரியுதா? போ, முதல்ல அதை செய்ய போடிய. இந்த நடைக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. ஐயோ,
இந்த மினிக்கு மீனாட்சி கிட்ட கொடுத்துட்டோமே, இவ போற வழியில தாகம் எடுத்ததுன்னு குடிச்சுப்புட்டு 10 மாசம் பொறுத்து வந்து வயதை தள்ளிக்கிட்டே முன்னால நின்னான்னா, ஐய முனியாண்டி நீதாப்பா என்னை காப்பாத்தணும், இதை எடுத்து என் சக்கரத்தை குடிக்கணும், அவ கட்ட சாயணும். ఎవడ్రా నువ్వు? திறந்த வீட்டுல சாயத்துல விழுந்த நாய் மாதிரி உள்ள நுழைஞ்சிருக்க, மரியாதை வெளியே போ. நாக்கு அடக்கி பேசு. என்ன வேணும் பேசணும்னு நினைச்சியா? இந்த குரல் நீ ఎక్కడో கேட்டிருக்கிறேன், కానీ உருவம் தான் அடையாளம் தெரிய மாட்டேங்குது. నేనేరా నీ బ్రదరు. நான் அண்ணையண்ணா. అవునరా పిచ్చోడా. இந்த అసటు ములిని பார்த்தோன்னே தான் நான் அண்ணையனே தெரியுது. అన్నయ్య, ఈ డ్రెస్సులో నువ్వు కొండవీటి సింహం ఎన్టీ రామారావు గారి మాదిరే இருக்கிற. ఇప్పుడే నీ ఆంధ్రాவுக்கு పోనా, ఇప్పుడు ఉన్న సిచ్యువేషన్ లో அரசியல்ல ఒక పెద్ద புயలని உருவாக்கலாம். తర్వాత అక్కడ తనికచ్చి ఆరంభిக்கிறதுக்கு కూడా வாய்ப்பு இருக்குது. இது நான் ட்ரை பண்றேன். ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ఏమీ లేదు, నేను సుమ్మా వచ్చాను. ఒరేయ్ బ్రదరు, నీ కొడుకుకి హార్లిక్స్ ఇచ్చేవా? లేదే. ఏమిటి లేదు? ఆ చూపులు మాకు నచ్చదు బ్రదర్. వెళ్ళు. సంతోషం. అంజల, నువ్వే నా హార్లిక్స్ அப்படியே சாப்பிட்டுருவேன். నువ్వే నా హార్లిక్స్. ఇది ఎట్లా ఉంది? ஏசப்பா, இதே கெட்டப்ல நான் போய் அஞ்சலைய அசத்திடணும். அதுக்கு நீங்க தான் எனக்கு உதவி பண்ணணும். இருங்க. ஆமா, அவ கொடுத்த லெட்டரை பத்திரமா வச்சிருக்கீங்கல்ல? வச்சிருப்பீங்க. இதோ இருக்கு. அஞ்சல, இந்த லெட்டருக்கு பதில் லெட்டர் எழுதணுமே. எழுதிடுவோம். எழுதி அவ கொடுத்த இதே புக்ல வச்சு கொடுத்துருவோம். ஏசப்பா, நீங்க தான் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அஞ்சல, கமிங். பதில் எப்படி எழுதலாம்? உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுமடி. சிச்சி, காதல கண்ணீரோட ஆரம்பிக்க கூடாது. வேற எப்படி ஆரம்பிக்கலாம்? பிடிச்சிட்டேன். இங்க எங்கேயோ பேப்பர் வச்சேன். இங்க இருக்கு. இவ்வளவு இருக்கு. ஒண்ணு போதும். எப்படி ஆரம்பிக்கலாம்? அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறை போட்டு ஈய தூர ஓட்டு. இந்த பேட்டர்ன்ல எழுதிடுவோம். அன்பே இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இனியும் பொறுக்க மாட்டேன். ஈவு இரக்கம் காட்டு. காட்ட போறா பாரு. ஈவும் இரக்கமும். இத உடனே கொண்டு போய் கொடுத்துடணும். இது எதுக்கு இனிமேல? அவ கொடுத்த இதே புக்ல கொண்டு போய் கொடுத்துருவோம். அஞ்சல, உன்னை நான் என்ன பண்ண போறேன் பாரு. இந்தாங்க இரும்ப மருந்து. ஏண்டி, உன்னை மருந்து கேட்டு எம்பிட்டு நேரம் ஆகுது? உள்ளார என்னடி பண்ணிக்கிட்டு இருந்த? நல்லா ஆடி அசைஞ்சு தேரடியிலேருந்து கிளம்பின திருவாரூர் தேரு தெருக்கோடிக்கு வந்த மாதிரி வாரே. சொல்லிடி. அது ஒன்றும் இல்லை. இத்த உள்ளார பணியாரத்துக்கு மாவிடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒழுங்க ஜலிக்கிறாங்களான்னு பார்த்தேன். மேற்பார்வை பார்க்குற மோர கட்டிய பாத்தியா? ஆடிய ஆத்தா, நீங்க பேசுற பேச்செல்லாம் நாங்க ஜல்லடையில போட்டு ஜலிச்சோம்னா ஒரு உண்மை தேர் மாடி ஜாம்பிளுக்கு என்ன குத்தி காமிச்சு பேசாட்டா உங்களுக்கு தூக்கமே வராது.
நான் வாக்குப்பட்டு வந்ததுல இருந்து நான் நின்றா குத்தம், உக்காந்தா குத்தம், சாப்பிட்டா குத்தம், படுத்தா குத்தம், இருமினா குத்தம், தும்பினா குத்தம். நான் என்ன செஞ்சா உங்க கண்ணுக்கு குத்தம் இல்லாம தெரியுமோ அதை சொல்லுங்க, செஞ்சிடுறேன். செய்வியா? தட்டு புட்டுன்னு பூங்கொட்டோட மஞ்ச குங்குமத்தோட மேல வைக்கேன். நீ வாய பிறந்துட்ட, நான் ஏன்டி வாய திறக்க போறேன்? எல்லாம் என்ன நேரம். சரி சரி, தலையெழுத்து யார விட்டுச்சு? தட்டு புட்டுன்னு குடிச்சுப்புட்டு புட்டியை கொடுங்க, நான் உள்ளார கொண்டு வைக்கிறேன். அதெல்லாம் நாங்களாவே குடிச்சுப்புட்டு நாங்களாவே உள்ளார கொண்டு வச்சுப்போம். நீங்க உள்ளார போய் எவ குடிய எப்படி எல்லாம் கெடுக்கலாம்னு திட்டம் தீட்டுங்க. போடினா. ஆமா ஆமா, நான் மகாராணி வீட்டுல எல்லாம் வாக்கப்பட்டிருக்கு. இங்க 101 ஆள் இருக்கு எல்லா வேலையும் செய்ய. நாங்க வெட்டியா உட்காந்துக்கிட்டு யார் கூடிய கெடுக்கலான்னு போட்டுக்கிட்டு இருக்கோம் திட்டம். இது பாருங்க, சட்டு புட்டுன்னு குடிச்சிட்டு புட்டியை கொடுங்க. அப்புறம் எங்கேயாவது கை கால் பட்டு உடஞ்சிருச்சுன்னா என் தலை தான் உருளும். திடீர்னு இவளுக்கு என்ன என் மேல இவ்வளவு கருத்துன்னு? ஒரு கால் விஷத்தை கத்த கலந்து வச்சிருப்பாளா? சொல்ல முடியாது. தட்டுவாணி சிரிக்கி செஞ்சாலும் செஞ்சிருப்பா. இவ்வளவு விடக்கூடாது. அடியே, அதுல ஒரு முடக்க எடுத்து குடிடி. நான் என்ன மத்தவங்கள மாதிரி சீக்காளியா இல்ல லொக்கு லொக்குன்னு எலும்பிட்டு இருக்கேன்னா? எனக்கு ஒண்ணு வேண்டாம். அடியே, எடுத்து குடிடினா. இது என்ன பாயசமா? பொறவங்களை எடுத்து குடிக்க எனக்கு வேண்டாம். ஆமா, அது பாயசமா இல்ல பாய்ஜினான்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா? ஏண்டி, அதுல வெஸ்தகிஸ்த கலந்துருக்கியா? சொல்லுடி. ஏன் இல்ல உங்க புத்தி இப்படிலாம் போகுது? நான் அதுல எதுவும் கலக்கல, உங்க மேல சத்தியமா. திருட்டு முழிக்காத, சொல்றேன் இல்ல, குடிடி. என் தலை எழுதி யார விட்டுச்சு? என்ன பண்ணி கேக்குறதா இருக்கல்ல. அடியே, குடிச்சது போது நிறுத்திரி. ஏதோ காணாததா கண்டவ மாதிரி ஒரே முடக்கில் எடுத்து குடிக்க பாக்குறியா? போதும் போதும், வச்சுட்டு உள்ளார போடி. ரொம்ப நல்லா இருக்கு, நான் இன்னொரு முடை குடிச்சுக்கிறேனே. அடி சேருப்பால நான் இன்னும் கொஞ்சம் கேக்குதா? அது மறுத்தடி, வச்சுட்டு உள்ளாரப்பா. சாண்டால சிரிக்கு உள்ளார போயிட்டா. பாரதேசி பாய பெத்தமாவ ஏதை கொடுத்தாலும் எடுத்து குடிச்சுப்படுறா. இவங்க வீட்டுல அப்பா அத்தா எதுவும் கொடுக்காம வளர்த்திருக்காங்க, அதான் இப்படி. பரவாயில்லையே, வைத்தியம் கொடுத்தது கசக்கு. இன்னைக்கு நல்லா இருக்கு. ஒவ்வொரு மடக்கு 3 வேலைக்கு குடின்னு சொன்னா ஆடாவன் கிடக்கிறான் கட்டையில போறவன். அவன் இந்த மருந்து குடிச்சு ஆசைப்பட்டு இருக்கான். என் ஜர்பீச்சிலே இந்த மருந்து குடிச்சதே இல்லையா? அட, இன்னொரு முறை குடிப்போம். அடே, மருத்துவ வீட்டுக்கு போய் இன்னும் 2 புட்டிய வாங்கிட்டு வாரு. ஒரே இருட்டா இருக்கு, எது எங்க இருக்குன்னு தெரிய மாட்டேங்குது. இங்க இருக்கிறா. அஞ்சல, இது என்ன தெரியலையா? காலால கோலம் போடும் போதே தெரியல நான் யாருன்னு. என்னைப்பா, என் கண்ணைப்பா, நான் யார் என்று தெரியல. யாரும் தெரியல.
யோ என்னையா இது? வெளியின்னு சொல்லியுமா நல்லா தானியா இருந்தா, திடீர்னு என்னையா இது? கவுந்து போன சர்க்கஸ் கூடாரத்துல இருந்து எட்டி பாக்குற பஃபூன் மாறிக்கிற. போ அஞ்சல, உனக்கு எப்பவுமே என்ன பார்த்தா கிண்டலு. உனக்காகத்தான், உன்னால தான் நான் இப்படி ஆனேன். என்னது? என்னால இப்படி ஆனியா? அது என்னையா சொல்ற? அது புக்கு படிக்க சொன்னல. ஆமா, அதுக்குள்ள படிச்சு முடிச்சிட்டியா? பெரிய ஆளியா நீ? எப்படி அவ்வளவு சீக்கிரம் படிச்சு முடிச்ச? காதலி கடைக்கண் காட்டிவிட்டால் மண்ணில் குமரனுக்கும் மாமலையும் கடுகாம். படிச்சது மட்டுமல்ல, பதிலை எழுதிருக்கிறேன். குடி, படிபடி. ஐயோ, என்னையா இது? இப்பவே படிச்சிடாத, நான் போனதுக்கு அப்புறம் படி. ஏன்னா அந்த இது இல்ல வெக்கம், அது எனக்கு கொஞ்சமா வரும். ஐயோ 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 ஐயோ, என்ன கர்மாந்திர புக் இது? இத படிச்சா மூல கர்மம் என்ன பண்ணோம்? சுத்தி சுத்தி இந்த கர்மாந்திரம் நம்ம கைக்கே வருத. இது என்ன பண்ணி தொலைக்கிறது? ராஜு, இங்க வா, இங்க வா. கூப்பிட்டியா? இந்தா. படிச்சிட்டியா? அப்புறம் திருப்பி கொடுக்குற? எல்லாத்தையும் நல்லா படிச்சிட்டேன். அது வந்து நமக்கு யாராவது பொருள் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பதிலுக்கு, அதான் பதிலுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல, அதான் மரியாதை. வரட்டா? ஓகே, காதலுக்கு மரியாதைன்னு எதைத்தான் சொல்றாங்க போல இருக்கு. என்னது லெட்டர்? நாம எழுதின லெட்டரையே திருப்பி கொடுத்துட்டாளா? அதே மாதிரி இருக்க. அன்பே இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இனியும் பொறுக்க மாட்டேனா? அஞ்சல, ஈவு இரக்கம் காட்டு, உன்னை போன்ற அழகு ஊரில் யாரும் இல்லை. எந்தன் காதில் மெதுவாய் 7 தடவை நீயும் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஒரு வார்த்தை சொன்னால் ஓடி வந்து விடுவேன். இப்படிக்கு உன் ஆர்வீர். அஞ்சல, உன் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏத்த மாதிரி எழுதியிருக்கியே. ஆஹா, யாரோ வராங்க போல் இருக்க. இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணுமே, எங்க வைக்கிறது? அஞ்சல, சாரி, இதை விட இப்போதைக்கு சரியான இடம் எனக்கு தெரியல. எடுக்குட்டல வாடா, வெங்கட்ரமணா, பழனி முருகா, திருப்பதி பழனிக்கெல்லாம் வராது, இங்கே கிடைச்சிட்டு. இத கட் பண்ணி ஒட்ட வச்சா எங்கிட்டப்போ தப்பக்கிட்ட వచ్చేస్తుంది. ஏயா, வீடு பூரா தேடி நிக்கிறேன், எனக்கு தெரியாம திருடின்னு போலான்னு பாக்குறியா? எதை திருடுறது எதை திருடக்கூடாது விவசாயில உனக்கு சிக்கூட. இரு 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 இரு, என்னத்துக்கு பஜாரி மாதிரி கத்துற? నేను తిరగలేదు పచ్చమా, சும்மா இதுன்னு வேடிக்கை பார்த்தேன். சும்மா வேடிக்கை பார்க்க இது என்ன ஐஸ்வர்யா ராய் சௌரி முடியா? லேதா பின்ன, உன் அழகுக்கும் அறிவுக்கும் திறமைக்கும் பொறுமைக்கும் முன்னாடி ஐஸ்வர்யா ராய் ஏமாத்துறோம். நீ கூந்தல்ல அழகா இருக்க வேண்டிய சௌரி முடி அனாதகா கீழே கிடக்குதேன்னு எடுத்துட்டு வந்து உன் கையில குடுக்கலாமని எடுத்தேன். దాని లోపల నువ్వే వచ్చేసావు. పచ్చమ్మా, నా ஜீவிதமா నా வாழ்க்கைని உன் கையில ஒப்படைக்கிறேன், பாத்துக்கோ. அடிச்சிப்பா கடுப்பேஸ்வரி. இது இல்லாம அழகே போயிடுச்சு. என்ன இது? என்னமோ கடுதாசியாக்கித, என்னமோ எழுதிக்கித. ஆ இன்பே இங்கே வா வா, அன்பே இங்கே வா வா, ஆசை மூயித்தாயும் தாத்தா, ஆசை முத்தம் தாத்தா. அட பாவி, நாசமா போறவனே, கட்டையில போறவனே, இந்த வயசுல உனக்கு இதெல்லாம் கேக்குதா? உன்னைய என்ன பண்ற பாரு. ஏமே அஞ்சல, பாத்தியா எத்தனை சாமான்சட்டு, இத்தனையும் எனக்கு வர வேண்டியது. என் சக்களத்தி அவளுக்கு எதுக்கு வைக்கணும்? வெப்பனே நல்லா ஏன் வைக்கணும்னு கேட்டேன். அவளுக்கு என்னது? ஏன் மறுபடியும் திரும்பி வர்றாளே என்னதுக்கு? ஐயோ, என்னடி அம்மா, ஆயத்தா குடிக்கிற வரைக்கும் பக்கத்திலே இருந்தியா?
எங்க இருக்க விட்டா அந்த பாதைக்கு ஆ, பாதி குடிச்சுக்கிட்டே இருக்கு, குப்பிய புடுங்கி வச்சுட்டாளே. பாக்கலான்னு தான் நினைச்சேன், ஆனா அதுக்கு அவ விடலையே. என்னடி என்னமோ குத்தாலத்துல மழை பெய்ய கோயம்புத்தூர்ல இடி அடிச்ச மாதிரி அவ குடிக்க நீ என்னமோ அப்படியே தள்ளாடுற ஓடுற, என்ன விஷயம்? இல்லடி விசாலாச்சி. என்னது டியா? சரக்கு உள்ள போன உடனே மரியாதை வெளியே போயிடுச்சு பாத்தியா? ஐயோ அது இல்லடி, ஆ. என்னவோ நான் தான் விருப்பப்பட்டு குடிச்ச மாதிரி கேக்குறிய. அந்த சண்டால சிரிக்கி இருக்காளே, ஆ. அவன் நான் இதுல விஷம் கிசம் கலந்துருப்பேனோன்னு சந்தேகப்பட்டு ஆ. என்ன ஒரு மடக்கு குடிக்க சொன்னான். ஆ. விஷயம் வெளியில தெரியக்கூடாது, ஆ. உன்னை காப்பாத்தணும்னு தான் நானும் ஒரு மடக்கு குடிச்சேன். ஆ. ஒரு மடக்கு குடிச்ச உடனே சும்மா கிரு கிரு கிருன்னு நல்லா இருந்துச்சு. இன்னொரு மடக்கு குடிச்சு, ஆ. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மூணாவது மடக்கு குடிச்சேன்னா சண்டாளி கட்டையில போறவன் நாசமா போறவன் அந்த குப்பியை தட்டி பறிச்சுட்டான். அடியே, அவளுக்கு ஊத்தி கொடுனா நீ ஊத்திட்டு வந்து நிக்கிறிய அடியே. ஆமா, எங்க உன் புருஷன்? அவரை தான் நான் தேடிட்டு இருக்கேன். ஆ? இது என்னது? அவர் எங்கனையாவது பார்த்தீங்கன்னா இங்க ஒரு 8 வந்துட்டு போ சொல்றீங்களா? அம்மாடி தாயே, அவன் அங்கேயே இருக்கட்டும், நீ இங்கேயே இரு. நான் இப்ப சொல்றேன், நீ பேசாம போய் படுத்துக்க போ. அந்த கிழவி நேரம் மயங்கி இருப்பான்னு நினைக்கிறேன். என்னது? விசாலாச்சி, ஆ? என்ன தப்பா நினைக்க மாட்டேல? உன்னை தப்பா நினைக்கிறதுக்கு என்னடி இருக்கு? உன் ஐத்த உனக்கு ஊத்தி விட்டுப்புட்டா. உன்னை ஒண்ணு நான் தப்பா நினைக்க மாட்டேன். தயவு செய்து போய் படுமா கண்ணு. அது இல்ல. பின்ன இல்ல, ஆ. எங்க வீட்டு இரும்பல் குப்பியில உங்க மருந்த ஊத்தினீல, ஆமா, அதுல மிச்சம் வச்சிருப்பீல, கொஞ்சம் தாங்க. அந்த கருமத்தை அப்பவே கீழே ஊத்தி விட்டனே. ஐயோ விசாலாச்சி, என்ன? உங்க வீட்டுல கை இருப்பா இருந்துச்சுன்னா கை மாத்த ரவுண்டு கொடுங்க. நாளைக்கே நான் பிரஸ் வாங்கி கொடுத்து விடுறேன். ஐயோ, இது என்னடி அநியாயம்? விட்டா இவ சாராய கடையை ஏலத்துல எடுத்துருவா போல் இருக்க. அம்மா தாயி, நீ போய் படு. உன் மாமியா எந்திக்கிறதுக்குள்ள சிகப்பிய கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊர் எல்லைய கடந்து மெட்ராஸ் ரயில பிடிக்கணும். நீ போய் படு. மெட்ராஸ்ல இருந்து வரையிலையாவது எனக்கு புல்லா வாங்கிட்டு வரீங்களா? வாங்கிட்டு வரேன். இப்ப நீ வந்து படு. வா வா வா.